பொண்ணு யாசிகா 2 இயர்ஸ் பேக் வந்து தமிழ்நாட்டில் வந்து நமக்குள்ள ட்ரினிட்டி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +2 முடித்தாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் நீட் எழுதுனாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எங்களுக்கு அங்கே கிடைக்கல. காம்படிஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ அங்கே ப்ரைவேட் காலேஜஸில் ட்ரை பண்ணால் அங்கே வந்து ஃபீஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் டொனேஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆப்ஷன் என்னங்கிறப்ப நான் ஃபாரினில் சேர்த்தணுன்ற ஒரு பிளானுக்கு வந்துட்டேன். வந்தபோது ஒரு 4-5 கண்ட்ரிக்கு வந்து எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. 4-5 ஏஜென்சி வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. அதில் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து என் பொண்ணை வெளியே படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு எனக்கு தீர்மானித்தேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்ட்ரியில் வந்து அந்த கண்ட்ரியோட அட்மாஸ்பியர், கிளைமேட்டு, ஃபுட்டு, ப்ளஸ் அந்த கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எப்படி இருக்குது, பொலிட்டிக்கலாக அந்த கண்ட்ரி வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து சர்வே பண்ணேன். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து வியட்நாம் பெட்டராக தெரிஞ்சுது. ஐரா ஓவர்சீஸ் எஜுகேஷன்ஸ் வந்து வியட்நாமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணேன். அதன் பிறகு அவங்களுடைய பேக்ரவுண்டு, அந்த கம்பெனி எப்படி, என்ன மாதிரி கம்பெனி, அவங்க என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சிட்ருக்காங்க, அங்கே அந்த கம்பெனிக்கும் அந்த யூனிவர்சிட்டி, அவங்க கேந்தோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சொல்லிட்டு வியட்நாமில் அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி, அவங்க எப்படி வந்து வழிநடத்திட்டுருக்காங்க மக்களை, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வழிநடத்திட்டுருக்காங்க, பேரண்ட்ஸ் எப்படி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பூரா வந்து நிறைய ரிசர்ச், நிறைய ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணுறப்ப அவங்களது வந்து எனக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. மற்ற நிறுவனங்களை விட நிறைய கூப்பிட்டாங்க. நீங்கள் வந்து யூஎஸ்ஏ வாங்க, யூகே வாங்க, ப்ளஸ் வந்து ரஷ்யா வாங்கன்றது நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. டெய்லி ஃபோனே ஒரு 10 ஃபோன் வந்துருக்கு எல்லாத்தையும். பட் எனக்கு வந்து இந்த ஐரா ஓவர்சீஸோட கம்பெனி தான் வந்து பெட்டராக தெரிஞ்சுது. ஸோ தட் அப்புறம் வந்து நான் வியட்நாம் என் பொண்ணு அனுப்பணுன்றத முடிவுக்கு வந்தேன். காலேஜ் பற்றி நான் வந்து விசாரித்தப்போ வந்து இப்போ இந்தியாவில் வந்து நம்ம எய்ம்ஸில் படிக்க வச்சா எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்குமோ, எந்த அளவுக்கு ஒரு ரெகனைசேஷன் இருக்குமோ, அதுபோல் ஒரு ரெகனைசேஷன் இந்த காலேஜுக்கு வந்து குளோபல் ரெகனைசேஷன் இருக்குது. ஸோ நல்ல வெல் எஜுகேஷன், மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான், பக்காவாக பண்ணுறாங்க. வெல் குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த இப்போ இனாக்ரேஷன் முடிஞ்சுது. இனாக்ரேஷனில் நான் வந்து ரெக்டார் அவரெல்லாம் மீட் பண்ணேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. அவங்க வந்து டிசிப்ளின் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த கண்ட்ரிக்கு வந்தப்போ அப்போ எல்லா பேக்கேஜஸும் அவங்க ஐரா தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அக்காமடேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லை. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆச்சு நான் வந்துட்டு. ஜஸ்ட் ஒரு கேரளாவில் இருக்க மாதிரி, இந்தியாவில் வந்து ஒரு கேரளாவில் வந்து நான் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல கிளைமேட், நல்ல மக்கள். இங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து அருமையாக இருக்குது. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இது ஒரு சிட்டி வந்து நான் வந்து ஒரு மேஜர் சிட்டியில் இருக்கிறேன். இது வச்சு ஒரு சிங்கிள் போலீஸை நான் வந்து எங்கேயுமே பார்த்ததில்ல. டிராஃபிக்லேயும் சரி எங்கேயுமே பார்த்ததில்ல. எல்லாம் டிசிப்ளினாக இருக்காங்க. 2 வீலர் ஓட்டுறது கூட வித்தவுட் ஹெல்மெட் யாரும் ஓட்டுறதே கிடையாது. ரைடரும் ஓட்டுறாங்க, ரைடரும் 2 பேருமே வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்குது. ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க. ஃபுட்டு அதே மாதிரி இங்கே வந்து மார்வலஸ். குழந்தைகளுக்கு தேவையான ஃபுட்டை வந்து பர்ஃபெக்ட் மெனு கொடுத்துட்டு நல்லா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எஜுகேஷனுக்கும் சரி, ஹாஸ்பிட்டாலிட்டிக்கும் சரி, 2 என்வாயன்மெண்ட்டும் பக்காவாக இருக்குது. இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுது நிறைய சிட்டிஸில் வந்து இந்த ஐரா ஏஜென்சிஸ் வந்து அவங்க ஆஃபீஸை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. நான் இங்கே வந்த பிறகு எனக்கு வந்து இந்த ஐரா ஓவர்சீஸ் எஜுகேஷனோட அட்மிஷன் டைரக்டர் மிஸ்டர் பிரபாத் சார், பேரண்ட்ஸ் புதுசாக சேர்க்க வரவங்களுக்கும் சரி, அல்லது சேர்த்துக்கிட்ட பேரண்ட்ஸ் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக சேர்ந்தவங்களுக்கும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கெல்லாம் வந்து தனியாக வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுட்டு, அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலிமா அட்மிஷன் டைரக்டர் மிஸ்டர் பிரபாத் அண்ட் அவங்க டீம் வந்து கம்ப்ளீட்டாக எங்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டியிலேருந்து நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன மாதிரி வழி நடத்தணும். இன்றைக்கி வந்து சேர்த்து விட்டுட்டோம், காலேஜ் வந்து சேர்ந்துட்டோம், நம்ம வந்து பிஸ்னஸ்க்காக அவங்கள சேர்த்துட்டோம், பிஸ்னஸ் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி இல்லை. த்ரூட்ஸ் அந்த 6 இயர்ஸ் அவங்க டோட்டல் எம்பிபிஎஸ் கோர்ஸ் முடித்து வர வச்சோம். எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, த்ரூ வாட்ஸ்அப் மூலிமாவும், அதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஃபோன் எந்த நேரத்தில் வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். எந்த நேரம் கான்டாக்ட் பண்ணாலும் நம்ம குழந்தைகளுக்கு அங்கே என்ன வேணும், என்ன பண்ணி தரணும், எப்படி இருக்கணும், அப்படி நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், நம்ம குழந்தை எங்கேயோ படிக்குது அப்படிங்கிற ஃபீலிங்கில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்களுடைய வந்து அப்ரோச் வந்து வெரி நைஸ். நான் ரூமில் இருந்தேன். நான் ரூமில் இருக்கப்போ என் குழந்தைக்கு எதாவது வேணும் அப்படின்னா எங்கே போகணும், எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. வண்டி ரெடி பண்ணிட்டு சார் போகலாம் சார், நீங்கள் போய் ஈவினிங் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம், எல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பேக்கப் வந்து நல்லாயிருக்கு அவங்களது. ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைகளை வந்து வெளிநாட்டில் அனுப்பிச்சிட்டோம், வெளிநாட்டில் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை நமக்கு தராங்க.
யார் யாரெல்லாம் குழந்தைகளை டாக்டரை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ லோ பட்ஜெட்டில் நீங்கள் இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். நம்ம ட்ராவலிங் கூட ரொம்ப கம்மி தான் காஸ்ட்டு. அங்கேருந்து ஒரு 7,000 ரூபாயில் நம்ம இங்கே வந்துடலாம். அந்த அளவுக்கு தான் டிக்கெட்டே இருக்குது, ஃப்ளைட் டிக்கெட்டே இருக்குது. எல்லா விஷயமும் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃப்ளைட் டிக்கெட் வேணால் கூட ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துறாங்க. இங்கே ரூம் புக் பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிச்சிடுறாங்க. எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து தைரியமாக வந்து குழந்தைகளை வந்து வெளிநாட்டில் அனுப்பணுன்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து இருந்துச்சு, வெளிநாட்டில் படிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஐரா ஓவர்சீஸ் எஜுகேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு பிரபாத் அட்மிஷன் டைரக்டர் பிரபாத் சார் அவங்க நம்பரை வந்து வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு அவங்க நம்பர்லேருந்து நீங்கள் பேசலாம்.